இந்த சாப்டரோட ஸ்டார்டிங்லயே பிளேயர்ஸ் எல்லாருமே இந்த டவர் ஆஃப் ட்ரையல்ஸ்குள்ள வந்ததுக்கு அப்புறம் அந்த காப்ளின் இருக்க இடத்த நோக்கி தான் எல்லாருமே போயிருப்பாங்க. அதே மாதிரி தான் இங்க இருக்க ஒரு பையனும் அந்த காப்ளின்ஸ் இருக்கிற இடத்துக்கு போய் அதுங்க கூட சண்டை போட்டுட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம இந்த ஃபைட்டை டவருக்கு வெளியில இருக்க மக்களுக்கு டெலிகாஸ்டும் பண்ணிடுறான். இத பார்த்து எல்லாருமே சாட் பாக்ஸ்ல என்னது சோலோவாவே ப்ளே பண்ணி இந்த இடத்த வெறும் 15 மணி நேரத்துல டிஃபீட் பண்ணிட்டானா. இதே நேரத்துல இன்னொருத்தனும் நான் இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட போறேன்பா, அப்பதான் என்னால இதுக்கப்புறம் போட போற வீடியோவும் கண்டினியூஸா பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாட் பாக்ஸ்ல எல்லாருமே பேசிட்டு இருக்கா. இந்த டவர் ஆஃப் ட்ரையல்ஸ்ல அப்லோட் பண்ண வீடியோலயே இவனோட வீடியோ தான் டாப்ல இருக்கு. இதே நேரத்துல அந்த பையனும் வந்துட்டு நான் எதிர்பார்த்த மாதிரி இது ஒர்க் ஆகுது. இதை கேட்டு அங்க கண்ணாடி போட்டுட்டு இருந்த ஒரு பையனும் இப்ப எல்லாருடைய டாபிக்கும் நீதான் அப்படின்னு சொல்ல நம்ம எதிர்பார்த்த மாதிரியே நமக்கு நிறைய காயின்ஸ் கிடைக்க போகுது. பதிலுக்கு அந்த பையனும் இது எல்லாத்துக்குமே நம்ம ஹார்ட் ஒர்க்ஸ் தான் காரணம் காய்ஸ், எல்லாருமே இத நீயே முடிச்சிட்ட அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. பட் நாங்க இந்த வீடியோவை நல்லாவே எடிட் பண்ணிருக்கோம். அது மட்டும் இல்ல இதை யாராலுமே கண்டுபிடிக்க முடியாது நம்ம பஃப் பண்ணிருக்கோங்கிறது. உடனே அந்த கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க எல்லாம் என்ன பேசிட்டு இருக்கீங்க, 15 ஹார்ஸ்ங்கிறது ஷார்ட் டைம்லாம் இல்ல, எனக்கு தெரிஞ்ச ஒரு பிளேயர் வெறும் 5 ஹார்ஸ்ல இந்த இடத்த கிளியர் பண்ணிருக்கான். இத பார்த்து அந்த பையனும் இதுக்காகலாம் நீ கவலைப்பட தேவையில்ல, ஏன்னா மூட ஸ்பாயில் பண்ணுங்கிறதுக்காகவே நிறைய பேர் இந்த மாதிரி கதை கட்டிட்டு தான் இருப்பானுங்க, சோ நீ ஒன்னும் டிப்ரெஷன் ஆகாத அப்படின்னு சொல்ல உடனே அந்த கண்ணாடி போட்ட பையனும் ஹால் ஆஃப் ஃபேம்ல புதுசா ஒரு வீடியோ அப்லோட் ஆயிருக்குன்னு வந்திருக்கு, அதனால இவ்வளவு நேரம் ட்ரெண்டிங்கா போயிட்டு இருந்த இந்த பையனுடைய வீடியோ செகண்ட் பிளேஸ்க்கு போயிடுச்சு. கரண்டா எந்த வீடியோ ட்ரெண்டிங்ல இருக்குன்னு பாத்தீங்கன்னா வேர்ல்டுலயே ஃபர்ஸ்ட் டைமா 10 பாயிண்ட் அளவுக்கு ஒரு ஐட்டம ரீஃபைன்மெண்ட் பண்ணிருக்காங்கன்னு வருது. இத பார்த்து எல்லாருமே இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. இத பார்த்து அந்த பையனும் எப்படி இந்த மாதிரி எல்லாம் நடக்குதுன்னு புலம்பிட்டு இருக்க அந்த வீடியோவோட வியூஸ் அதிகரிச்சுட்டே போகுது. இது வேற யாருதுமே இல்லங்க, நம்ம ஹீரோவோடதுதான். 10 நிமிஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னா நம்ம ஹீரோ வந்து சும்மா மசமசன்னு நின்னுட்டு இருக்காம போய் நமக்கான வேலையை பண்ணுங்க, நமக்கான படுக்கையை உருவாக்குறதுக்கு பாசிகளை கொண்டு வாங்க, அப்படியே நெருப்பு பத்த வைக்க ஃபயர் வுட்டும் வேணும்னு சொல்லி அனுப்புறோம். இதை கேட்ட ஹேனாவும் அவளுடைய ஃப்ரெண்டும் சரி சரி நாங்க போறோம் அப்படின்னு அந்த இடத்துல இருந்து கிளம்ப நம்ம ஹீரோ வந்து சரி அப்ப என்னுடைய வேலையை நான் ஆரம்பிக்க வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டோர் அப்படின்னு நம்ம ஹீரோ சொன்ன உடனே அந்த டவருடைய காயின்ஸ் எல்லாத்தையும் யூஸ் பண்ற அந்த ஸ்டோர் ஓபன் ஆகுது. அவனுடைய காயின்ஸை வச்சு என்சாண்டட் டேரோ கார்ட்ஸ்னு சொல்லக்கூடிய எஃப்ராங்க்ல இருக்க ஒரு ஐட்டத்தையும் அதே எஃப்ராங்க்ல இருக்க ஒரு பிரான்ஸ் கீயும் ஒரு வுடன் வீலும் கடைசியா ஒரு 10 ஸ்க்ரோலையும் வாங்குறான். மத்தவங்களை பொறுத்த வரைக்கும் இது எல்லாமே ஒரு ட்ராஷான ஐட்டம், மோஸ்ட்லி இது யாருமே வாங்க மாட்டாங்க, ஆனா இது எல்லாத்தையும் எப்படி யூஸ் பண்றோங்கிறது தான் இங்க பெரிய விஷயமே அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையுமே ஹீரோ வாங்கிட ஃபர்ஸ்ட் ஒரு 3 பொருளை மட்டும் நம்ம ஹீரோ கம்பைன் பண்றான். அது என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த கார்டு, கீ, அப்புறம் அந்த உடன் வீல். உடனே நம்ம ஹீரோவோட சிஸ்டம்லயும் 3 பொருளுமே சக்சஸ்ஃபுல்லா கம்பைன் ஆயிடுச்சுன்னு வருது. இதனால நம்ம ஹீரோக்கு கிடைச்ச ஐட்டம் காடஸ் ஆஃப் லக்னு சொல்லக்கூடிய ஒரு ஐட்டம் கிடைக்குது. என்னதான் இது ஒரு எஸ் ரேங்க் ஐட்டமா இருந்தாலுமே இன்னமும் இன்கம்ப்ளீட் ஸ்டேட்ல தான் இருக்கு. இந்த ஐட்டத்தை யூஸ் பண்றது மூலயமா ஒருத்தவங்களுடைய லக்க 10 நிமிஷத்துக்கு அதிகமாக்க முடியும். அது மட்டும் இல்லாம இத ஒரே ஒரு வாட்டி தான் யூஸ் பண்ண முடியும். இந்த ஐட்டம் வந்து இன்னும் இன்கம்ப்ளீட் மோட்ல இருக்கிறதுனால இதோட ரேஞ்சும் லிமிட்டட் தான். இத பார்த்த நம்ம ஹீரோவும் இந்த லக்குடைய ரேஞ்ச் லிமிட்டட் தான், ஆனா அதெல்லாம் இத பத்தி தெரியாதவங்களுக்கு தான், ஆனா எனக்கு இதோட பவுண்டரி எங்கன்னு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு மேல இருக்க அந்த கோல்டன் வீல சுத்தி விட ஹீரோடைய அந்த லக் பெர்சன்டேஜ் மேக்ஸிமம் ரீச் பண்ணிடுது. ஹீரோ அந்த 10 ஸ்க்ரோலையும் எடுத்து அதோடைய சக்சஸ் ரேட்டா பாக்குறோம், அது வெறும் 0.012% தான். ஆனா இப்போ நம்ம ஹீரோ கிட்ட அந்த காடஸ் லக் இருக்கிறதுனால அந்த ஸ்க்ரோலுடைய பெர்சன்டேஜ் 100 மாறுது. இத பார்த்த நம்ம ஹீரோவும் இது எல்லாத்தையுமே என் டேகர் மேல யூஸ் பண்றேன்னு சொல்லிட்டு அவனுடைய நைஃப காட்ட அந்த டேகர் அதோடைய மேக்ஸிமம் லிமிட் அடைஞ்சிருச்சு. இந்த வீடியோ தான் இப்ப வைரலாவும் போயிட்டு இருக்கு. உடனே ஹீரோடைய சிஸ்டம்லயுமே இந்த கொரியன் சர்வர்லயே ஒரு ஐட்டத்தை 10 மடங்கு அதிகமா ரீஃபைன் பண்ணது நீங்க மட்டும்தான், அதனால உங்களுக்கு 5000 பாயிண்ட் கிரெடிட் ஆகுதுன்னு வருது. அது மட்டும் இல்லாம இது ஆல் ஆஃப் ஃபேம்லயும் அப்லோட் செய்யப்படும் வருது. உடனே நம்ம ஹீரோவும் அவன் வச்சிருக்க அந்த டேகரை யூஸ் பண்ணி பார்த்துட்டு ஃபைனலி எனக்கான ஒரு விஷயம் கிடைச்சிருச்சு. இதே நேரத்துல அங்க ஹேனாவும் நாங்க இந்த நரகத்துக்கு வந்து 10 நாள் ஆச்சு, இங்க கிடக்கிற மரக்குச்சிகளை சேகரிச்சு அதன் மூலியமா பான் ஃபயரை கிரியேட் பண்றோம், பாசியில படுத்து தூங்குறோம், அது மட்டும் இல்லாம காளான்களை உணவா எடுத்துக்கிறோம். சொல்லி வச்ச மாதிரி அந்த மினட்டார் குறிப்பிட்ட நேரத்துல எங்களை வந்து அட்டாக் பண்ணிட்டே இருந்துச்சு. அதே நேரத்துல இந்த லேப்ரித்தோட ஸ்ட்ரக்சருமே சேஞ்ச் ஆயிட்டே இருந்துச்சு. ஆனா இது எல்லாத்தையுமே அவன் ஈஸியா ஹேண்டில் பண்ண ஆரம்பிச்சான். இதே மாதிரி போயிட்டு இருந்துச்சுன்னா கண்டிப்பா இங்கேயே நம்ம இறந்துருவோம். நீ சொல்றதும் கரெக்ட் தான், நம்மள நல்லா யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த டெவில் நம்மள தூக்கி எரிஞ்சிருவோம் அப்படின்னு சொல்ல இதே நேரத்துல டவர் ஆஃப்
ட்ரையல்ஸ்க்கு வெளியில இருக்க நம்ம ஹேனாவுடைய கூட்டாளிங்க கிட்ட அவனை பத்தின ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைச்சிச்சான்னு கேட்க, நாங்க செக் பண்ண வரைக்கும் எங்களுக்கு எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே கிடைக்கல. அவனுடைய பிரைவேட் செல்போனையும் யூடியூப் சேனலையும் தரவா ரிவ்யூ பண்ண பார்த்தோம். ஆனா எல்லாமே லாக்ல இருக்கு. இது கேட்ட ஹேனாவும், என்னால இதை நம்பவே முடியல. இவ்வளவு நாளா என்ன சப்போர்ட் பண்றதுக்கு அவுட் சைட்ல இந்த உதவாக்கரைங்களை தான் வெளியில சேர்த்து வச்சுட்டு வந்திருக்கேன். சரி, இங்க நடக்கிற எல்லா விஷயத்தையும் என் அண்ணன் கிட்ட சொல்லிட்டீங்களான்னு கேட்க, அது மட்டும் இல்ல, அந்த ராவன் கில்ட் ஏதாச்சும் சொன்னாங்களா? பதிலுக்கு அந்த வெளியில இருக்க இன்ஃபார்மர்ஸும் நாங்க சொல்லிட்டோம், அவங்களும் இத பத்தின இன்ஃபர்மேஷனை வெளியில கேதர் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் 3 வாரத்துல நீங்க இருக்க இடத்த நாங்க ரீச் பண்ணிடுவோம். என்னது, இந்த இடத்துல இன்னும் 3 வாரம் நான் சமாளிக்கணுமா? உடனே பக்கத்துல இருந்தவனும், என்ன ஹேனா, கில்ட் மெம்பர்ஸ் என்ன சொன்னாங்க, அப்படியே நீ என்ன பண்ண போறங்கிறதையும் சொல்லு. அவங்க என்ன சொல்லுவாங்க, இவனை பத்தின எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் இன்னும் கிடைக்கலையாம். இங்க பாரு ஹேனா, பேசாம இவனை இங்கேயே கொன்னுடலாம். உன்னுடைய பிரதர் வர வரைக்கும் ஸ்டோன் சேம்பர்ல பதுங்கி இருக்கலாம். நீ சொல்றது எல்லாமே கரெக்ட் தான். ஆனா இவனை எப்படி கொல்றது? அங்க பாரு, அவன் இப்போ தூங்கிட்டு இருக்கான். இதுதான் நமக்கு கிடைச்ச நல்ல சந்தர்ப்பம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க ஒரு கல்லை எடுக்கிறான். இதை விட்டா வேற சான்ஸ் கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டம் அப்படின்னு சொல்ல இங்கேயும் இந்த சாப்டர் முடியுது. டெய்லி இந்த மேன்வாவோட வீடியோ பார்க்க இந்த சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு சந்திக்கலாம்.